ஏண்டா நாதாரிங்களா? விஜய் வராதுக்கு முன்னாடி வயிற்றுல அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருந்தீங்க. அவரை வந்த அப்புறமா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கூவுறீங்க, கத்துறீங்க, அழுகுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. எல்லா கட்சிக்காரனும் தான், ஒரு கட்சிக்காரன் கிடையாது. அவர் வராதுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கை விட்டார், சொன்னார் தெரியுமா? எனக்கு ஊழல் பண்ண வேண்டாம், எனக்கு யார் மக்களோட பணம் வேண்டாம், வரி பணம் எனக்கு யாரோட ஒரு ரூபா கூட எனக்கு வேணான்னு சொல்லி எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரு. காது எவனுக்காவது விழுந்திருக்கா? காதில் யாருக்காவது கேட்டிருக்கா? இது சொல்லுங்கள், கேட்டிருக்கா? அப்படி கேட்டிருந்துச்சுன்னா நாங்களும் வந்தால் இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம். இதுக்கு முன்னாடியே எப்படியோ ஆட்சி, இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம்னு எவனாவது அடிச்சுன்னு இருக்கீங்களா? வயிற்றுல எந்த கட்சியாவது சொல்லியிருக்கீங்களாடா? அட்லீஸ்ட் ஒரு பேச்சுக்காவது சொல்லியிருக்கீங்களா? சொல்ல கிடையாது. எதுக்கடா இந்த மாதிரி உங்களால் முடியாததை அவரை செய்கிறாரு? உங்களால் திருடாமல் இருக்க முடியாது, ஊழல் பண்ணாமல் இருக்க முடியாது. அதை பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு வரணும்? எதுக்கு நீங்கள் துடிக்கிறீங்க? ஆமாம், நல்லாட்சி வேணும்னு தானே இருக்குது. சரி, அவரோட கை சேர்த்து செய்ய வேண்டியதானே? அப்படி நீங்கள் நல்லாட்சி கொடுக்கலாம், எல்லாருமே சேர்ந்து கொடுக்கலாம். யார் கொடுத்தா என்ன? வா, உன்னோட நான் கை கோத்துக்கிறேன் அப்படின்னு ஓத்தனா போய் கை கொத்து அவரோட இருந்து செஞ்சுருக்கலாம்ல. ஏன்னா அவரோட இருந்தால் ஊழல் பண்ண முடியாது. அதனால் நீங்களே அமுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க எல்லாத்தையும். செந்தில் பாலாஜி, நாங்கள் மாடை மேய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு குப்பை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வரி பணம் கட்டுவேன், அவன் ஒருத்தனே கிடையாது, எல்லாருமே தான். அழக்கா நீங்கள் காரில் போவீங்க, நாங்கள் வந்து வீட்டு வேலை வீட்டு ரோட்டில் நடப்போம். நாங்கள் நீங்கள் காரில் போகணும், அதுவும் ஏசி காரு, ஏசி வீடு, எல்லாமே உங்களுக்கு ஏசி. திங்கிற சோறு எல்லாமே உங்களுக்கு வரி பணத்துலேருந்து, நாங்கள் கொடுக்குற வரி பணத்துலேருந்து. உங்களுக்கு மனசாட்சி தான் எப்படி தான் வருது உங்களுக்கு? யார் எப்படியோ, என்னோட காசு ஒரு ரூபா தின்னா கூட நீங்கள் நாசனமாக போயிடுவீங்க. அப்படியே எத்தனை லட்சம் ரூபாய் எங்கள் வரி பணத்தை எடுத்து உங்கள் பசங்களை ஃபாரினில் படிக்க வைக்கிறது. இதுக்கு தான் வச்சான் விஜய் சார் வந்து. சாரி, ஆமான்னு சொல்லிட்டேன், உங்களை சொல்கிற மாதிரி. புரியுதா? கொடுத்தாரு அவர், பாருங்க எப்படி வச்சிருக்காரு நாட்டை. உங்களை மாதிரியா? யாராவது ஒரு கட்சியிலிருந்து வந்து நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம், அவர் தான் பண்ணாமல் இருப்பாரா? எங்களாலையும் அது முடியும், நாங்களும் செய்ய மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், மக்கள் வரி பணத்தை தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?